ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு காலையில் சாப்பாடு செய்கிறது தாங்க பெரிய வேலையாக இருக்கும். மத்தியானம் கூட ஒரு சாப்பாடு கூட 4 வகை காய் கீரை வச்சு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துருவோம். ஆனால் காலையில் சாப்பாடு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு செய்யணும். சில நேரம் அதை செய்ய முடியாமல் வெயிட் லாஸை பாதியிலே விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பசி தாங்க முடியாமல் விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ உங்களால் மற்ற எதுவும் செய்ய முடியாத அன்றைக்கி இது நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை தினமுமே செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, முடி கொட்டுற பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு உதவியாக இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். சூரியகாந்தி விதை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே வெள்ளை பூசணி விதையும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட பச்சை பூசணி விதையுமே நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். அளவாக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் அளவுக்கு இதை நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பொருட்களை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அது கூட வெள்ளரி விதை பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் என்னென்ன விதைகள் சேர்த்துருக்கேன்றதை உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஆளி விதை பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இப்போ இன்னொரு கிண்ணத்தில் சியா விதை ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து தனியாக நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த விதைகள் நம்ம லைட்டாக அலசிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி அலசிட்டேன். அதை அப்படியே நம்ம வடித்தோன்னா தண்ணியில் விதைகள் போயிடும். அதில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு வடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். அத்திப்பழம் ஒரு 3 அத்திப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சாப்பிடும்போது கூட அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதையுமே விதைகள்லாம் நீக்கிக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையானலாம் சேர்த்துட்டோம். இப்போ பாதாம் ஒரு 7-8 பாதாம் எடுத்திருக்கேன். அதையுமே நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்க நீங்கள் சுடுதண்ணியில் கூட பாதாம் ஊற வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேங்க. முந்திரி பருப்பை உடச்சிட்டு நம்ம வச்சுருக்க இந்த விதைகள் கூடயே சேர்த்துக்கிறலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. நான் நைட்டே ஊற வைக்கிறேன். நீங்கள் நைட்டே மறந்துட்டிங்கன்னா கூட விடிய காலையில் எழுந்தோடனே ஊற வச்சா கூட ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா கூட நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சியா விதையில் ஒமேகா 3 இரும்பு சத்து, ஃபைபர் சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நாள்பட்ட மலச்சிக்கலை குணப்படுத்துங்க. அதோட மூட்டு வலி, உடல் எடை பிரச்சனை இது எல்லாத்தையுமே சீராக்கும். இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் குடிச்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. நான் தினமுமே இதை எடுத்துக்கிறேன். இது ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதனால் நைட்டே நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட விற்பனைக்காக சில பொருட்கள் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாமா? நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ் இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்ச விதைகள் எல்லாமே ஊறி இருக்குதுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வழுவழுப்பாக தான் இருக்கும். அதுக்காக இதை வடிகட்டிடாதீங்க. ஏன்னா மொத்த சத்துமே இதில் தான் இருக்குது. பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க வேணால் அதை வடிகட்டிக்கோங்க. நான் அப்படியே ஏதோ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. விதைகள் எல்லாம் நல்லா ஊறினதுனால புரோட்டீன் சத்து, விட்டமின்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும்.
இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற பாதாமை தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்ச சியா விதைகள்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் வந்து செவ்வாழைப்பழம் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வாழைப்பழம் சேர்க்கலாம், ஆப்பிள் சேர்க்கலாம், மாதுளம்பழம் சேர்க்கலாம், பப்பாயா, இப்படி உங்களுக்கு இதில் எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இல்லை நட்ஸே இன்னும் கொஞ்சம் நிறையா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நான் வந்து நார்மல் பால் சேர்க்கலை, தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து இது கூட சேர்த்துருக்கேன். இதுக்கு இனிப்பெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம சேர்த்துருக்கிற பழங்கள்லேயே இனிப்பு இருக்கும். பேரிச்சம்பழம், அத்தி, வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கிறதுனால நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. அப்படி தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால வாய் புண், வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம காலை சாப்பாடு அளவாக எடுத்துக்கும் போது நமக்கு சீக்கிரமாக பசி எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1:30 மணி 2 மணி வரைக்குமே நமக்கு நல்லா பசி தாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ இது எல்லாமே இதில் இருக்கும். இந்த சீட்ஸு நட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒமேகா 3, மெக்னீஷியம், புரோட்டீன், பொட்டாசியம், இப்படி எக்கச்சக்கமான இரும்பு சத்து, இப்படி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. அதனால் தினம் முடியாட்டினா கூட உங்களால் வேறு ஏதாவது சமைச்சு சாப்பிட முடியாத அன்றைக்கி வாரத்துக்கு 2 நாளைக்காவது இது கட்டாயமாக எடுத்துக்கோங்க. இது உடல் எடை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, கண் பார்வை தெளிவாகிறதுக்கு, முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு, தோல் சுருக்கத்தை போக்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பையும் கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.